இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஏதாவது ஒரு பென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எல்லாரும் சேர்ந்து எந்த பென்ஷனுக்கும் போக விடாமல் தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் கேட்டேன், இந்தியாவிலே பென்ஷன் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்கீங்க. அது என்ன தோழர் அது? அதாவது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பென்ஷன் இருக்குதுங்க. தொழிலாளிகள் ஒன்று இபிஎஃப் பென்ஷன் வாங்குறாங்க. இபிஎஃப் பென்ஷன்னா வருங்கால வைப்பு நிதி பென்ஷன், இல்லாட்டி பழைய பென்ஷன் வாங்குறாங்க. இல்லாட்டி இப்போ என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, நம்ம இதில் சிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்களா, இந்த பென்ஷன் வாங்குறாங்க. இப்படி ஏதாவது ஒரு பென்ஷன் அங்கே கட்டாயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போய் இவங்க சேரவே இல்லை. பணம் 10% பிடிச்சானோ தவிர, சிபிஎஸ்ன்னு பேர் வச்சானோ தவிர, இதுக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போய் சேரணும்னா அங்கே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு பொறுப்பான பிஎஃப்ஆர்டியோட போய் இந்த கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் போட்டால் தான் இவங்க நம்ம பணத்தெல்லாம் அங்கே அனுப்பி அவர்கள் பென்ஷன் கொடுப்பாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிட்டாங்க. இப்போ ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு, இல்லாட்டி பஞ்சாப் கவர்மெண்ட்டு, இமாச்சல பிரதேச கவர்மெண்ட்னா நியூ பென்ஷன் இல்லை, நாங்கள் பழைய பென்ஷனுக்கு வரும்போது அந்த பிஎஃப்ஆர்டியிட்டேருந்து பணம் கேட்குறாங்க, தரமாட்டோம்னு ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அதனால் எல்லா கவர்மெண்ட்லேயும் இந்த ஸ்கீமுக்கு போயிட்டாங்க. ஒன்று இபிஎஃப் பென்ஷன் இருக்குது, இல்லாட்டி பழைய பென்ஷன் இருக்குது, இல்லாட்டி இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் படி நியூ பென்ஷன் என்பது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 20 வருஷமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இது சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்காமல் இன்றைக்கி பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ மோடி கவர்மெண்ட் யூபிஎஸ்ன்னு ஒரு பென்ஷன் அறிவிச்சிருக்குது. இந்த என்பிஎஸ்சில் இருக்கவங்க வேணும்னா யூபிஎஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பென்ஷன் இருக்குது. 20 வருஷமாக பென்ஷன் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளி திமுக அதிமுக தாங்க இவ்வளவுக்கு காரணம். திமுக அதிமுக காரணம் மாறி மாறி 20 வருஷத்தில் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் எந்த முடிவும் எடுக்கலை. நம்ம தொழிலாளி நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்தையே விட்டு கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க. அதனால் 20 வருடமாக எந்த முடிவும் எடுக்காதனால இந்தியாவிலேயே ஓய்வூதியமே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் ஓய்வூதியம் இல்லாத மாநிலம் என்ற விவரமே நம்ம தொழிலாளிகளுக்கு ஏதோ மற்ற மாநிலத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளி, மின்சார தொழிலாளி யாருக்குமே ஓய்வூதியம் கிடையாது. இது எல்லா ஸ்டேட்லேயும் ஏதாவது ஒரு ஓய்வூதியம் என்பது இருக்குது. அது அப்படி இந்தியாவில் எல்லா பக்கமுமே பென்ஷன் இருக்குதுங்க கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, 1/4/2003 பிறகு சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த என்பிஎஸ்ல போய் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஏதாவது ஒரு பென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எல்லாரும் சேர்ந்து எந்த பென்ஷனுக்கும் போக விடாமல் தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே பென்ஷன் இருக்குது. ஒன்று என்பிஎஸ் இருக்குது, அதாவது ஓல்டு பென்ஷன் இருக்குது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூரா யூபிஎஸ்க்கு கூட போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு பூரா பென்ஷன் இருக்குது. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறத இந்த கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. அவன் பென்ஷன் வாங்கிக்கிறான். யார்? ஐஏஎஸ் பென்ஷன் வாங்குறாங்க. ஆனால் தொழிலாளிக்கு, சாதாரண அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, மின்சார தொழிலாளிக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு குறுக்க நிற்கிறது எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அந்த திமுக கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே அதிமுக கவர்மெண்ட் கேட்டுச்சு, இப்போ திமுக கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் திமுக கவர்மெண்ட் உண்மையிலேயே அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு நடக்காமல் இந்த பென்ஷன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த ஒப்பந்தத்தில் நமக்கு பென்ஷன் வேணும்.